வணக்கம். அடுத்த போர் மார்க்கெட்டோட எபிசோட். இன்னைக்கு மோசமான மார்க்கெட் தான், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ என்னன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் சொல்லிடலாமா? நிஃப்டி ஆல்மோஸ்ட் 2%, 1.8% விழுந்தது. ஆனா இன்னைக்கு மிட் கேப் 2.5% விழுந்தது, ஸ்மால் கேப் 3.4% விழுந்தது, மைக்ரோ கேப்பும் 3.1% விழுந்தது. ஸோ ஜென்ரலா இதனால நான் பார்த்துருந்தேன்னா, நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ப்ராடர் மார்க்கெட்டு லார்ஜ் கேப் மார்க்கெட்டோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இன்னைக்கு விசித்திரமா ஆப்போசிட் ஆயிருக்கு. நேற்றுக்கும் இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இது ஒரு ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். அப்புறம் இன்னைக்கு எல்லா செக்டரும் ரெட்ல இருந்தது, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. தினம் பேசணும் அதை பத்தி. இன்னைக்கு 417 ஸ்டாக் தான் ஏறித்து, 2570 ஸ்டாக் இறங்கித்து. ஸோ ப்ராட் பேஸ்டா அக்ராஸ் தி செக்டர்ஸ் செல்லிங். ரைட். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பெரிய காரணம் தெரியுது இல்லையா? ஒன்னு அந்த ஜியோபாலிட்டிக்ஸ் தினம் பேசிட்டு இருக்கோம், வார், ஆயில். இன்னொன்னு மிஸ்டர் மோடியோட ஸ்பீச். ரைட்டா? இன்னைக்கு பாதிச்சது மிஸ்டர் மோடியோட ஸ்பீச்சுக்குள்ள ரியாக்ஷன் தான். ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா, ஆயிலோட விட நேற்றுக்கு 105 இருந்தது, இன்னைக்கு இப்ப 107 இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா ஏறல. ட்ரம்ப் ஈரான் அது அவங்க கொடுத்த லெட்டரை கார்பேஜ் சொல்லிட்டு அவர் அதை பத்தி கண்டினியூ பண்ணிருக்காரு. யூஎஸ் அந்த டாலர் ருபி கரன்சி இந்த ஆயில் ப்ரெஷர்னால இன்னைக்கு 95.63 இன்னும் வீக்கன் ஆயிடுச்சு. அண்ட் 1 இயர் பிரீமியம் பாத்தீங்கன்னா 378 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 1 இயர் ஃபார்வர்ட் புக் பண்ணணும். ஸோ 1 இயர் கழிச்சு மார்க்கெட் சொல்றது டாலர் 99.8 இருக்கும்னு சொல்றது. ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவ் ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி இந்த ஆயில் கொஞ்சம் $2 ஏறித்து, ருபி வீக்கன் ஆச்சு, அதனால எஃப்ஐஎஸ் அதிகமா வித்து இன்னைக்கு மார்க்கெட்டை விழ வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு தேரி. நிறைய பேர் டியூரிங் த டே ட்வீட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பயங்கரமா வித்துருக்காங்க, மார்க்கெட் கிராஷ். ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அவங்க 2000 கோடி தான் வித்தாங்க. நேற்றுக்கு 8000 கோடி வித்தவங்க இன்னைக்கு 2000 கோடி தான் வித்தாங்க. இன்னைக்கோட மார்க்கெட் கரெக்ஷன் அவங்களால இல்லை. இப்ப யாரு? டிஐஎஸ் டிஐஎஸ் மோடி பேச்சை பார்த்துட்டு உடனே பயந்து போய் எல்லா செக்டரையும் போட்டு தாக்கு வித்தாங்களா? இல்லை. ஏன்? நேற்றுக்கு வாங்கினதோட இன்னைக்கு அதிகமா, இன்னைக்கு 8000 கோடி வாங்கியிருக்காங்க. நேற்று 6000 கோடிக்கு கொஞ்சம் கம்மியா வாங்கினாங்க, இன்னைக்கு 8000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க 8000 கோடி வாங்கியும் மார்க்கெட் இந்த மாதிரி விழுந்து, ப்ராடர் மார்க்கெட் விழுந்து, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ மோசமா இருந்தா ஒரே ஒரு ஆன்சர் தான், இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர். நான் ரீட்டைல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர். அது ரீட்டைலா இருக்கட்டும், ஹெச்என்ஐ இருக்கட்டும், அவங்க வித்திருக்காங்க. அதனால ப்ராட் பேஸ பாத்தீங்கன்னா 2500 ஸ்டாக் விழுந்திருக்கு. ரைட்? அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா. ஸோ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் தான் மிஸ்டர் மோடியோட ஸ்பீச் பேஸ் பண்ணி பேனிக் பண்ணிருக்காங்க. இந்த பேனிக் ஜஸ்டிஃபைடா இல்லையா, அதை பத்தி பேசுறேன். ஏன்னா இந்த பேனிக் என்ன மிஸ்டர் மோடி எப்படி சொல்லிவிட்டார்? இது என்ன தெரியாத விஷயத்த நம்மளுக்கு சொன்னாரா? ஆயில் விலை, பிரெண்ட் க்ரூட் விலை $65-70 பர் பேரர்ல இருந்து $105-110 போனது, ஒரு 50% ஏற்றம். இது புதுசா இருக்கா? தெரியும்ல உங்களுக்கு. ஆனா இத்தனை நாளா இந்த இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு மாசமா பாத்தீங்கன்னா கடான்னு போய் மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் அந்த மார்ச்ல இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் ஏப்ரல்ல இருந்து கபகபன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது உணர்வு வரல. ஆர்டினரி பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிரைஸும் டீசல் பிரைஸும் ஏறவே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா டியூட்டி கட் பண்ணி ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ₹1 ஏறல உங்களுக்கு பெட்ரோல் டீசல் பிரைஸும். அதனால ஆர்டினரி பீப்புளுக்கெல்லாம் இந்த வாரம் இதுவும் நடக்கிறது, நம்மளுக்கும் நடக்கல. நடுவில் ஒரு எல்பிஜி பத்தி ஒரு ஸ்கேர் வந்தது, இது வந்தது. பட் அதுவும் சப்ளை எல்லாம் கொடுத்துட்டு கமர்ஷியல் எல்பிஜியோட காசு ஏற்றினா ரீட்டைலுக்கெல்லாம் ஒன்றும் கண்டினியூ ஆயிருக்கு. கொஞ்சம் டிலே இருக்கு இன் மந்த் ஆஃப் கெட்டிங் யுவர் எல்பிஜி சிலிண்டர், அவ்வளவுதானே. ஸோ திடீர்னு அவர் சொன்னதுனால இது என்ன மாறிட்ட விஷயம் இல்ல, இது தெரிஞ்ச விஷயம் தான். அவருக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமே, ஏன் இப்ப சொல்றாருங்கிற கேள்வி. எஸ், அது எலெக்ஷன்னால சொல்லாம இருக்கலாம், இல்ல அவங்கள்ட்ட ஏற்கனவே ஸ்டாக் இருந்து மேனேஜ் பண்ணியிருந்தாரு. இப்ப அந்த வார் என்னன்னா, வார் சீக்கிரமா முடிஞ்சிடும்னு நினைச்சிருந்தாங்க போல இருக்கு. ஆனா இப்ப பார்த்தா வார் இன்னும் சீக்கிரமா முடிகிற மாதிரி தெரியல. ஈரான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க எவ்வளவு தூரம் அது தாங்கி. இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா ரெண்டு ஸ்ட்ராங் மிலிட்டரி போர்சஸ் கிட்ட எதிர்த்து நின்று பண்றது எதிர்பார்க்கல. இந்தியா எதிர்பார்க்கல, உலக நாட்டிலையும் யாரும் எதிர்பார்க்கல. ரைட்டா? ரெண்டாவது, அவங்க மற்ற கல்ஃப் நேஷன் வேற தாக்கிட்டு வார ஒரு வைடர் பேஸா பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டா கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆகி நசுக்கிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா இருந்ததுனால இப்போ இந்த வார் இப்போ முடிய போறதா இல்ல தெரியல. எல்லாரும் சீஸ் ஃபயர் வந்தாலும் முடிய போறதுன்னு ஒரு ரிலீஃப் வந்தது. பட் இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அந்த அம்சத்துக்கு அவர் லெட்டரை குப்பத்தொட்டியில் போடுன்னு சொல்றதுக்கும் ஒரு வார் சீக்கிரமா முடிகிற மாதிரி தெரியல. பட் முடிச்சிடலாம், அது வேற விஷயம், அது விடுங்க. எதுக்குன்னா அந்த யோசனை சொல்றேன். இப்போ
அந்த வார் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ரிசர்வ்ஸ் எல்லாம் 60 நாளைக்கு ஸ்டாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து இத ஒரு சாவகாசமா ஒரு காஷனுக்காக எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாரையும் சப்போர்ட்டும் கேட்கிறாரு. கோல்டு ஜுவல்லரி வாங்காதீங்க, பெட்ரோல் போறது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் முடிஞ்சா போங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சப்போர்ட் கேட்கிறாரு. ஏன்னா இதை வேஸ்ட் பண்ணி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பயந்து ஏன் பேனிக் ஆனாங்கன்னா, அவங்களுக்கு என்ன இது உடனே இப்போ பெட்ரோல் பிரைஸ் ஹைக் பண்ண போறாரு, இதுக்கு தான் முன்னாடியே ஒரு ரோட கிளியர் பண்றாரு அது பண்றதுக்கு. இல்லைன்னா கோல்டுக்கு ஏதாவது இம்போர்ட் டியூட்டி போட்டிருப்பாரு, இல்லைன்னா என்ன கோல்டு இம்போர்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது டிசிஷன் எடுத்துட்டு போறாரு. அதே மாதிரி ஃபாரின் டிராவல், இந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸ்க்கு எல்ஆர்எஸ் ஸ்கீம் இருக்கு, அது கம்மி பண்ணும். இந்த மாதிரி யோசனை வந்து அவங்க பேனிக்கா இருக்காங்க. பட் கவர்மெண்ட்டும் கிளாரிஃபை பண்றாங்க, நான் உடனே பெட்ரோல் ஏற்ற போடலன்னு. பட் அது மட்டும் இல்ல, யோசிச்சு பாருங்க, இது புது சூழ்நிலை இல்லை. கவர்மெண்ட் கிட்ட பல வழிகள் இருக்கு. என்ன பிஸ்கல் டெபிசிட் 4.4 ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். பட் கோவிட்ல கூட நம்ம பிஸ்கல் டெபிசிட் கவலைப்படலையே. அதே மாதிரி இது ஒரு சூழ்நிலையில இந்தியாவுக்கு பயங்கரமா தாக்குறதுனால அந்த 4.4 இந்த வருஷம் நாங்க பாத்துக்கல, 5% வரைக்கும் எடுத்துட்டு போறோம்னு சொல்லி கவர்மெண்ட் அப்சர்வ் பண்ணிக்கலாம், கஸ்டமருக்கு ரொம்ப பாதிப்பு இல்லாம. ரெண்டாவது, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மேல நீ இன்னும் கொஞ்சம் லாஸ் இந்த இயர் லாஸ் எடுத்துக்கோ பரவாயில்லன்னு அவங்கள லாஸ் எடுத்துக்க சொல்லலாம். இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் ஹை பேயர்ஸும் கார்பரேட் டேக்ஸ் ஹை பேயர்ஸுக்கும் ஒரு செஸ் மாதிரி பெட்ரோல் செஸ் அப்படின்னு போட்டு ஒரு செல்ஸ் மாதிரி போட்டு பணம் கலெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்புறம் பெட்ரோல் டீசல்ல கொஞ்சம், ஏன்னா இப்பதான் ஒரு செட் பண்றாரு, கொஞ்சமா பெட்ரோல் போயிடும். ஸோ பல விதங்கள் இருக்கு மேனேஜ் பண்றதுக்கு. இதுக்காக பேனிக் பண்ணணும் அவசியம் இல்லை. பிகாஸ் சிச்சுவேஷன் இவர் பேசினதுனால ஒன்றும் மாறல. நம்ம நாட்டோட சிச்சுவேஷன் தாக்கிருக்கு. எஸ், என்ன தாக்கிருக்கு? ஒன்னு, பெட்ரோல் ஏறினது 50% ஏறி இருக்கு, பிஸ்கல் டெபிசிட் எல்லாத்தையும் அடி. ரெண்டாவது, கோல்டு திடீர்னு இம்போர்ட்ஸ் வந்து கோல்டு விலை ஏறினதுனால ரூபா இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்வளவு வேணும் அந்த டாலர் வாங்கணும். ஸோ அதனால அது ரூபா நம்ம இடிஎஃப்ல பாத்தீங்கன்னா 9,000 கோடி, இந்த இடிஎஃப் 65,000 கோடி ஆயிடுச்சு இடிஎஃப் பேலன்ஸ். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர், இது ரெண்டும் சேர்த்து கரன்சியை தாக்குது. கரன்சி இந்தியாஸ் வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சியா போய் 95-63 முடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது. பட் இதெல்லாம் ஒரு யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்டடி பண்றீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒரு புதுசா இல்லை. இவர் நேற்று அவர் பேசினதாலே நீங்க வந்து இப்ப கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் பண்ண போறாங்க. பட் இத்தனை நாள் நீங்க என்ன அப்படியே பெட்ரோல் பிரைஸ் ஏறாம அப்படியே நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம்னு நினைச்சீங்களா? அதுதான் தவறு. பிகாஸ் மார்க்கெட்ல இந்த வாலட்டிலிட்டி இருக்கும். இதனால அவர் சொன்னதுனால இப்போ இந்த ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் பேனிக் பண்ணி இன்னைக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. பட் என்ன ஞாபகம் வச்சுங்க, வந்து நேத்திக்கும் இன்னைக்கும் 2 நாள் சேர்ந்து டிஐஐஸ் வந்து 14,000 கோடி வாங்கியிருக்காங்க ஃபாலிங் மார்க்கெட்ல. இதுல என்ன கிளியரா தெரியுது, எந்த ஸ்டாக் எல்லாம் நல்லா மலிவா விலையில இறங்கியிருக்கோ அதை போய் கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்க. விலை விழுந்த அப்புறம் தான் வாங்கியிருக்காங்க. அதனால்தான் அந்த அவங்க வாங்கினதுனால இன்னைக்கு விலை ஏறல. ரைட்? ஸோ மார்க்கெட் கிரீன் ரெட்ல இருந்தது. பட் உங்க நலனுக்கு தானே, யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் வழியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு அவங்க பை லோ செல் ஹை, இன்னைக்கு அந்த நல்ல ஸ்டாக் எல்லாம் கரெக்ஷன்ல கிடைச்சு வாங்கியிருக்காங்க, போய் கேஷ் வாங்குறாங்க. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் தான் பேனிக் பண்ணி இங்க வித்துருக்காங்க. அந்த இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் யாரு? ரீட்டைலர் இருக்கலாம், எத்தனை இருக்கலாம், ட்ரேடர் இருக்கலாம், இன்வெஸ்டர் இருக்கலாம். பட் இன்வெஸ்டர் ஆயிருந்து பேனிக் பண்ணா அது ரொம்ப தவறு. ட்ரேடர் ஆயிருந்து 1 மாசம் முன்னாடி வாங்கிட்டு இங்க விற்கிறேன், நான் எனக்கு வந்து பேனிக்னால விற்கிறேன், பட் எனக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா ரைட், பணம் பண்ணிட்டா விற்கிறோம், ரைட். பட் இது ரெண்டுமே என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இது வாங்கக்கூடிய நேரம். ஏன்னா என்ன நடந்திருக்கோ அப்படி உங்களுக்கு இந்த இந்தியாவுக்கு பாதிப்பு வந்ததுனால நான் இந்தியன் மார்க்கெட்ல வெளிவிட்டு போறேன்னு அது வேற விஷயம். பட் வார் இதெல்லாமே பர்மனன்ட் கிடையாது. இது எல்லாமே ஒரு நாள் முடியற போறது தானே. அந்த முடிஞ்ச பிறகு தானே உங்க அவுட்லுக்கு. நீங்க 3 வருஷம் 5 வருஷம் அவுட்லுக் வச்சிருங்க. உங்களுக்கு வார் இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு இருக்காது. 3 மாசம் 6 மாசம் ஏதோ முடிஞ்சிடும். முடிஞ்ச அப்புறம் சிச்சுவேஷன் ஒரு டைம் ஆகும் நார்மலைஸ் ஆகுது. உடனே நார்மல் ஆகாது. பட் ஒரு ரிலீஃப்லயே மார்க்கெட் ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி ஏற ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல நேரம். நான் சொன்னபடி இந்த ஸ்டாகர்ட் டைவர்சிஃபைட் அக்குமுலேஷன் பண்றது எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க அது மியூச்சுவல் ஃபண்ட் வழியா பண்ணியிருந்தீங்கன்னா டெய்லி நான் சொல்ற 1% ஃபண்ட் மேனேஜர் இன்னைக்கு வாங்கி உங்களோட ஓன் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல அக்யூமுலேஷன் ஃபண்ட் மேனேஜர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே ஸ்ட்ராட்டஜி கண்டினியூ பண்ணுங்க. இந்த பேனிக் சிச்சுவேஷனால பிரைம் மினிஸ்டர் சொன்னதுனால திடீர்னு சிச்சுவேஷன் எதுவும் மோசமா இல்லை. சிச்சுவேஷன் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு, ரைட்? ஸோ அதனால லாங் டேர்ம் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாவை நம்பிட்டு நீங்க கண்டினியூஸா அந்த ஸ்மால் ஸ்டாகர்ட் அமௌண்ட்ஸ் பண்ணி வாங்கிட்டே இருங்க. நாளைக்கு மார்க்கெட்டை பத்தி என்ன சொல்றது எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த சிச்சுவேஷன் எப்போ இந்த இண்டிவிஜுவல்ஸ் பேனிக் முடியும், ட்ரம்ப் என்ன சொல்ல போறாருன்னு தெரியாது. அதனால அதை விட்டுடுவோம், ரைட்? ஸோ நன்றி. அடுத்ததுல சந்திப்போம் நாளைக்கு. தேங்க்யூ.